வானிலை குறித்த தகவல்களை வழங்கும் நான் கவிதா. உலகின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். நியூயார்க் நகரில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸுடன் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். டொரண்டோவை பொறுத்தவரை வறண்ட வானிலையுடன் அங்கு குறைந்தபட்சமாக 20 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். லண்டனை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடனும் அங்கு குறைந்தளவாக 15 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 20 டிகிரி செல்சியஸுடன் வெப்பநிலை பதிவாகக்கூடும். ரியாத் நகரை பொறுத்தவரை அங்கு வறண்ட வானிலையே காணக்கூடும். குறைந்தளவாக 28 அதிகளவாக 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். துபாய் நகரை பொறுத்தவரை அங்கும் வறண்ட வானிலையே காணக்கூடும். அங்கு குறைந்தபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸுடன் வெப்பநிலை பதிவாகக்கூடும். கொழும்புவை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடனும் அங்கு குறைந்தளவாக 28 அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். சிங்கப்பூரை பொறுத்தவரை மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 28 அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். மற்றும் சிட்னியில் வானம் மேகமூட்டத்துடனும் அங்கு குறைந்தளவாக 15 அதிகளவாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். இந்தியாவின் முக்கிய பகுதிகளின் வானிலை குறித்து காணலாம். திருவனந்தபுரத்தில் வானம் மேகமூட்டத்துடனும் அங்கு குறைந்தளவாக 26 அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். பெங்களூருவை பொறுத்தவரை அங்கு குறைந்தளவாக 21 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 27 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது. ஹைதராபாத்தை பொறுத்தவரை அங்கு குறைந்தளவாக 24 அதிகளவாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். மும்பையை பொறுத்தவரை அங்கு குறைந்தளவாக 27 அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். அங்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். கொல்கத்தாவை பொறுத்தவரை இங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அங்கு குறைந்தளவாக 27 அதிகளவாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். டெல்லியை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடனும் அங்கு குறைந்தளவாக 29 அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் ஸ்ரீநகரில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 18 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். தமிழ்நாட்டின் முக்கிய பகுதிகளின் வானிலை குறித்து காணலாம். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 28 அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். சேலமை பொறுத்தவரை அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். குறைந்தளவாக 20 அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருச்சியை பொறுத்தவரை அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். குறைந்தளவாக 28 அதிகளவாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். கோவையை பொறுத்தவரை மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 24 அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். மதுரையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 27 அதிகளவாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். திருநெல்வேலியை பொறுத்தவரை அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அங்கு குறைந்தளவாக 26 அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். நீலகிரியை பொறுத்தவரை மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அங்கு குறைந்தளவாக 16 அதிகளவாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். வெள்ளூரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 27 அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். மற்றும் புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதுடன் அங்கு குறைந்தளவாக 26 அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். இத்துடன் வானிலை குறித்த தகவல்கள் நிறைவடைகின்றன. நன்றி.